இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அப்பாவும் சமூகத்தில் ஆனந்தமே, ராஜாவும் சமூகத்தில் பேரின்பமே. அப்பாவும் சமூகத்தில் ஆனந்தமே, ராஜாவும் சமூகத்தில் பேரின்பமே. பாடுவோம், கொண்டாடுவோம், துதிப்போம், ஜெயம் எடுப்போம். பாடுவோம், கொண்டாடுவோம், துதிப்போம், ஜெயம் தேடி வந்து ரட்சித்து விட்டார், தேவ ஆவியால் நிரப்பி விட்டார். தேடி வந்து ரட்சித்து விட்டார், தேவ ஆவியால் நிரப்பி விட்டார். பாடுவோம், கொண்டாடுவோம், துதிப்போம், ஜெயம் எடுப்போம். பாடுவோம், கொண்டாடுவோம், துதிப்போம், ஜெயம் எடுப்போம். அப்பாவும் சமூகத்தில் ஆனந்தமே, ராஜாவும் சமூகத்தில் பேரின்பமே. அப்பாவும் சமூகத்தில் ஆனந்தமே, ராஜாவும் சமூகத்தில் பேரின்பமே. பெயர் சொல்லி உன்னை அழைத்திடுவார், பெருமைப்படுத்தி உயர்த்திடுவார். பெயர் சொல்லி உன்னை அழைத்திடுவார், பெருமைப்படுத்தி உயர்த்திடுவார். பாடுவோம், கொண்டாடுவோம், துதிப்போம், ஜெயம் எடுப்போம். பாடுவோம், கொண்டாடுவோம், துதிப்போம், ஜெயம் எடுப்போம். கும்பகோணத்துல இருந்து மேரிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு நடந்தால் மூச்சு வாங்குமா, நுரையீரலில் ப்ராப்ளம், அது மாத்திரமில்ல வயிறு வலி, அல்சர், என்னமும் சாப்பிட முடியாது, லூஸ் மோஷன் ஆயிரும். இந்த 2 கஷ்டம் எனக்கு இருந்துச்சு. நான் ஒவ்வொரு வாரமும் ஜாய் டிவியை ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு பார்ப்பது வழக்கம். நான் அப்படி பார்த்து கொண்டு இருக்கும்போது அம்மா ஜெபிக்கும்போது நானும் சேர்ந்து ஜெபம் பண்ணேன். எனக்குள்ளே ஒரு வல்லமை இறங்குனது. பிறகு நடந்து பார்க்குறேன், மூச்சு வாங்கலை. அதே போல் நான் என்ன சாப்பிட்டாலும் இப்போ லூஸ் மோஷன் ஆகுறது இல்லை, வயிறு வலி இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக என்று சாட்சி எழுதியிருக்காங்க. அல்லேலூயா. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்தில் உங்களுக்கு கூறுகிறோம். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சி இந்த ஜாய் டிவியில் ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலைல 8:15 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வேலைக்கிழமை இரவு ஜாய் டிவி யூடியூப்பில் 8 மணிக்கு துதி ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. இதே போல் ஒவ்வொரு 1ஆம் தேதியும் மாலை 7 மணிக்கு வாக்குத்தத்த துதி ஆராதனை யூடியூப்பில் நடக்கிறது. ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை நாங்கள் வெளியிடுகிறோம். இப்பொழுது கூட 52 நாள் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. முடிந்தவர்கள் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம். டெய்லி 3 நாள் சாட்சியை கர்த்தர் ஏற்படுத்தி வருகிறார். இடிந்து போன அலங்கத்தை கட்டுதல், நம்ம வாழ்க்கையில், ஊழியத்தில், சமுதாயத்தில் எதெல்லாம் இடிந்து போய் இருக்குது அதெல்லாம் கட்டுகிற பிரேயர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இடிக்க மாட்டேன், நட்டுவேன். நான் கட்டுவேன், இடிக்க மாட்டேன், நட்டுவேன், பிடுங்க மாட்டேன்னு சொன்ன கர்த்தர். அல்லேலூயா. பழுதாய் போனதெல்லாம் சீர்படுத்துகிற ஜெபம். சாத்தான் சீரழித்து போட்டிருக்கான் நம்ம வாழ்க்கையை. பாரம்பரிய சமுதாயத்தினால் நம்ம சீரழிக்கப்பட்டிருக்கோம். அதே போல் சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள்னால, பலவீனத்தினால, வியாதியினால், பிரிவினையினால் நம்ம குடும்பம், நம்ம வாழுகிற பகுதி என்ன செய்கிறது, பாழாய் போய் கிடக்கிறது. பாழாய் போன பட்டணங்களை நம்ம குடியேற்றி வைக்கணும். அதுக்கு தான் இந்த ப்ரேயர். அல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையில் நம்ம குறைபட்டு இருப்போம். ஆண்டவர் தான் பூர்ண சர்க்குனர். அவர்கிட்ட ஒரு குறையும் இல்லை. அவர் ஒருவர் தான் நீதிபரர்.
நம்முடைய நீதிலாம் கந்தலும் குப்பையும் போல இருக்கிறது. ஆகவே அதிகமாய் ஜெபிக்கிற காலத்துக்குள்ளே இருக்கிறோம். ஜெபிக்கிறவங்க சகலத்தை அறிய முடியும். ஏன்னா அவரை தேடுகிறவர்கள் சகலத்தை அறிவார்கள். தேடாதவங்க எப்படி அறிந்து கொள்ள முடியும்? 3 வேளை சாப்பிட்றோம், ஆனால் 3 வேளை ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை. அப்படி இருந்தால் எப்படி உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்? ஒரு சகோதரி, அவங்க நல்ல கவர்மெண்ட் டீச்சர், +1 +2, அவங்க பாரம்பரிய கிறிஸ்டின் தான், சர்ச்சைக்கே போக மாட்டாங்களாம். எங்கே போக நேரம் இருக்குங்கிறாங்க. வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணலாம் நேரம் இருக்குது. பிறகு ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். எனக்கு மாறி, என் பிள்ளைகளுக்கு மாறி, என் புருஷனுக்கு மாறி, வீட்டில் ஒரே வியாதி, படுக்கையாக இருக்கும். அப்படின்னா அப்படி தான் இருக்கும். ஆண்டவரை தேடலைன்னா அப்படித்தான். மற்றதுக்கெல்லாம் நான் கேட்டேன், மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்குல்ல உங்களுக்கு, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சர்ச்சைக்கு போக நீங்கள் போகணும்ல சிஸ்டர் அப்படின்னு. எங்கே சிஸ்டர் போக நேரம் இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட் இருக்கும், பிள்ளைகளை பார்க்கணும், வீட்டில் அன்றைக்கி ஒரு நாள் தான் இருந்து சகல வேலையும் பார்க்கணும் அப்படின்றாங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமே ஆசரிக்கன்னு பைபிளில் சொல்லுது. பழைய ஏற்பாடு காலத்தில் பரிசுத்தமாக ஆசரிக்கலைன்னா ஓய்வு நாளை கொலையே செய்யப்படணும்னு பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது. இப்போ கிருபையின் காலத்தில் இருக்குதோம். ஒவ்வொரு ஞாயிறும் வாரத்தின் 1ஆம் நாள் என்ன செய்யணும்? சபை கூடி வருதில் விட்டு விடக்கூடாது. அநேகர் விட்டு விடுறாங்க, அதனால தான் கஷ்டப்படுறாங்க. ஆனால் நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்தவர்களாய் சத்தியத்தில் நம்ம நடக்கணும். வேத வசனம் நம்ம கால்களுக்கு தெய்வமும், செல்லு வலிக்கு அது வெளிச்சமாக இருக்கணும். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக. ஓ ராகா அதிகாலாபாரா ஒத்தே ஓ ராகா அதிகாபாபால இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுத நசனா இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. தேவ கரம் நன்மைக்கு ஏதுவாக இதை பார்க்குற ஒவ்வொரு மேலையும் வந்து இறங்கி அமருவதாக. ரேயோ தோகோ ரோகாலாபாராவா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். வசனம் 100 மடங்கு நசனா இயேசு நாமத்தில் பலன் தருவதாக. தேவ ஆவியானவர் அசைவாடுவாராக. ஒரு இக்காதகள் இந்த எலும்புகள் உயிரடையுமா? எலும்பு நோய், எலும்புரிக்கி நோய், கத்தர் அதை நீக்கி போடுகிறார். ஓ எலும்புல நீ நம்மளதாக்குகிறார். ஓ எலும்புகளை நீ நம்மளதாக்குகிறார். ரெக்கோதி காபாபா லிபரா போரிக்கே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். வெறும் கொட்டாவியாக வருது. அல்லேலூயா. சரியாக ஜெபம் பண்ண முடியலை. செய்வன மந்திரத்தினால கட்டப்பட்டிருக்கீங்க. கத்தர் அந்த மந்திரத்தில் இயேசுவின் ஜீவனுள்ள வல்லமை இறங்குறத பார்க்குறேன். கத்தர் அதை சுட்டு சாம்பலாக்குறார். இயேசுவின் அக்கினி இறங்கி அந்த செய்வினையை சுட்டு சாம்பலாக்குவதாக. திருமண தடையில் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன். திருமணங்கள் கை கூடுவதாக. உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி அவரை கூப்பிடு. என் பொருத்தனின் புத்திரனே. திருமணம் ஆகாதவங்க பொருத்தனை பண்ணி ஆண்டவரை நோய் கூப்பிடுங்க. கத்தர் அதை வாக்கிய பண்ணுகிறார். ஒரு ரேக்கா தீகா வர வேண்டிய பணம் வரலை, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ரீகா பாபா கவர்மெண்ட் பணம் வர வேண்டியது இருக்குது, பிரைவேட்லேருந்து பணம் வர வேண்டியது இருக்குது. அது வந்தாத்தே அல்லேலூயா உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் செய்ய முடியும். அல்லேலூயா. வீடு கட்ட முடியும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், திருமணத்தை நடத்த முடியும். இப்படியெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வராத பணத்தில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். பணம் வந்து சேருவதாக. கத்தர் ஒரு அதிசயத்தை செய்வீராக. அந்த யார் பணம் கொடுக்கணுமோ அவங்க உள்ளத்தில் கத்தர் பேசுவாராக. அவங்க உள்ளத்தில் ரத்தத்தை தெளிக்கிறேன். உங்கள் ரத்தத்தை அவங்கள கொண்டு வந்து கொடுக்கும்படி கட்டளையிடுவீராக. ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட செய்தியுடைய தலைப்பு, இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை. செய்தி தலைப்பு நல்லா இருக்குல்ல? இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமியிலே வேறொரு தேவன் இல்லை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இதை யார் சொல்லுகிறானா? சிரியா தேசத்தானாகிய நாகமான். அவர் ஒரு மந்திரி, இராணுவ மந்திரி. அவர் சொல்லுகிறார். அவர் சீரியா தேசத்தில் உள்ள படைத்தலைவனாக இருக்கிறார். அதாவது இராணுவ அதிகாரியாக இருக்கிறார், இராணுவ மந்திரியாக இருக்கிறார். அவருக்கு ஒரு ப்ராப்ளம் பிறந்த நாள் முதலே இருக்குது. அதுதான் குஷ்டம். அவர் குஷ்டரோகியாக இருந்தார். அதை மறைப்பதற்காக பெரிய ட்ரெஸ்ஸு கை தெரியாமல் கூட அவர் போட்டிருந்துருக்கலாம், உடம்பு தெரியாமல்
அணிந்திருக்கலாம். இதை யார் பார்த்தா அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்துல இருந்து ஒரு சிறு பெண்ணை நாடு கடத்திட்டு வந்தாங்க. நாகமான் வீட்டில் வேலைக்கு சேர்க்கிறாங்க. அந்த நாகமான் குஷ்டரோகியா இருப்பதை பார்த்து அந்த சிறுபெண் சொல்லுகிறார், அந்த நாகமான் ஒய்பிட்ட சொல்றாரு, என் ஆண்டவன் சமாரியா உள்ள எலிசா தீர்க்கதரிசிட்ட போனா அவரு இவர் குணமாக்கிடுவாருன்னு சொல்றார். உடனே அவளுக்கு ஒரே சந்தோஷம். ஆக நம்ம புருஷனுக்கு யாராலையும் இந்த வியாதியை தீர்க்க முடியல, எந்த அரசாங்க டாக்டராலும் தீர்க்க முடியல, எந்த நாட்டு பெரிய மருத்துவரால் முடியலை. ஆனால் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட இந்த ஒரு சிறுபெண் சொல்லுவதை நம்ம கேட்போமே, கேட்டு நம்ம புருஷனை எப்படியாவது இதிலேருந்து தப்பு வைக்கணும் அப்படின்னு. எல்லா மனைவிகளும் புருஷன் இப்படி இருக்க விரும்ப மாட்டாங்க இல்லையா? ஒரு மனைவி இப்படி இருக்கவும் எந்த புருஷனும் விரும்ப மாட்டாங்க. அதனால அவள் தீவிரமாய் நாகமான்கிட்ட சொல்லுகிறாள். நாகமான் என்றால் இன்பம் என்று அர்த்தம். ஆனால் அவனுக்கு ஒரு இன்பமும் இல்லை. அவன் பராக்கிரமசாலி. அவன் ஜனங்களை சீரியா தேசத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டவன் தான். அதாவது சீரியா தேசத்தை பயங்கரமாக பாதுகாக்கிறான். அவனை மீறி சீரியா தேசத்துக்குள்ளே யாரும் வர முடியாது. இராணுவத்தில் சிறந்தவராக இருக்கார், எல்லை படை தளபதியாக இருக்கார். எந்த நாடு உள்ளே நுழைய விட மாட்டார். அந்நிய நாட்டு படைகள் உள்ளே வர முடியாது. பெரிய ரட்சிப்பை அவர் அங்கே உண்டாக்குறார். சீரியா தேசத்தில் பேர் புகழ் வாய்ந்தவர் தான். அவர் பேரே இன்பந்தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இன்பம் இல்லை. அவர் சரீரத்தில் பயங்கரமான ஒரு குஷ்டரோகம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, ஒருவேளை உங்களுக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் சரீரத்தில் ஒரு முள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். பவுலை போல ஒரு முள், இந்த நாகமானை போல ஒரு முள் உங்களுக்கு இருக்கலாம். அது உங்களை குட்டிக்கிட்டே இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு தீர்க்கதரிசனமாக சொல்கிறார், அதுலேருந்து உங்களை விடுவிக்க விரும்புகிறார். நாகமானுக்கு அந்த சிறுபெண் இஸ்ரவேல் பெண் ஒரு ஆலோசனை சொன்னார். சமாரியாவுக்கு போனார். அங்கே உள்ள எலிசா தீர்க்கதரிசிட்ட போனார். அவர் என் ஆண்டவனை சுகமாக்கிடுவாருன்னு சொல்கிறார். இஸ்ரவேல் தேவன் தான் பெரிய தேவன். அதாவது இஸ்ரவேல் தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர் பாக்கியவான்கள். இவரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நமக்கு ஒப்பானவங்க யார் இருக்கவே முடியாது. அதான் சங்கீதக்காரன் 18:21 சொல்லுகிறாரு, நமது தேவனை அண்டி கண்மலை யார்? வேற கண்மலை இல்லையே. குஷ்டரோகத்தை, மரண வியாதியை, இந்த கடனை தீர்க்கிறதுக்கு வேற யாரும் இல்லையே. பாவக்கடன் சாபக்கடனை தீர்க்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த தெய்வமும் இல்லையே. பாவக்கடனை யாருங்க தீர்க்கிறா? சாபக்கடனை யாருங்க தீர்க்கிறா? அல்ல தொன்று தொட்டு வருகிற பாரம்பரிய அந்த நோய், பாரம்பரிய கட்டுகள், பாரம்பரிய விபச்சாரங்கள், இதை யார் எந்த சமுதாயம் தீக்குது சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, ஆண்டவர் மனுஷகுமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும் என்பதில் சந்தேகமில்லை. சரி, அங்கே நெகேமியா 6:16 சொல்லுது, எங்கள் தேவனால் காரியம் கைகூடி வந்தது நெகேமியா சொல்கிறார். இஸ்ரவேலிலே ஒரு தேவன் இருக்காரு, பூமி எங்கில் அப்படிப்பட்ட ஒரு தேவன் இல்லை என்று நாகமான் இராணுவ மந்திரி, சிரியா நாட்டு மந்திரி என்ன பண்ணுகிறார்? சவால் விடுகிறார். அவருடைய குஷ்டரோகம் நீங்கினதுனால சொல்கிறார். இந்த நாகமான் சீரிய தேசத்தார் என்று பார்க்குறோம். இவன் அதில் சேனாதிபதியாக இருக்கிறான். இவன் சவால் விடுகிறான், இஸ்ரவேல் தேவன் தான் தேவன், வேறொரு பூமியில் இப்படிப்பட்ட ஒரு தேவன் இல்லவே இல்லை என்று சவால் விடுகிறான். அதுவும் இல்லாமல் அவன் சுகமான பிறகு ஒரு தீர்மானம் எடுத்தானா, நான் அந்நிய தேவனை கையெடுப்பது இல்லை, அஞ்ஞானிகள் பலியிடுவதை இனி நாம் பலியிடவே மாட்டேன். இன்றைக்கும் அவனுடைய வீடு சொல்லுகிறாங்க வேறு அறிஞர்கள், அவனுடைய வீடு ஒரு குஷ்டரோகி இல்லமாக இருக்கிறான், ஒரு ஆஸ்பத்திரியாக இருக்கிறான். குஷ்டரோகியெல்லாம் சுகமாக்குகிற, குஷ்டரோகியெல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஆஸ்பத்திரியாக அவன் இருந்த வீட்டை தமஸ்குள்ளே மாற்றியிருக்காங்களாம். இன்றைக்கே வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள். இவன் இராணுவ படைத்தலைவனாக இருந்தான். ஆனால் இவனை பார்த்து அந்த சிறுபன் சொன்ன மாத்திரத்தில், இவன் நாகமான் மனைவி இவனை சொன்ன மாத்திரத்தில் உடனே சீரியா ராஜாவிடம் அவன் நிருபத்தை கேட்டு வாங்கி கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறான். அங்கே உள்ள ராஜாவுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கிட்டு வரான். உடனே இஸ்ரவேல் ராஜா சொல்லுவார், ஐயையோ நான் எப்படி குணமாக்க முடியும், என்னை சண்டைக்கு வரான் நான் சீரிய நாட்டு ராஜா அப்படி என்று சொல்லி அவன் கொதித்தெலும்புகிறான். ஐயையோ அப்படின்னு சொல்லி உடனே அப்பொழுதுதான் இதை எலிசா அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த சமாரியா நாட்டில் இருந்த
அந்த எலிசா கேள்விப்பட்டு அவருக்கு, ஏன்னா இஸ்ரேல் தேசத்து ராஜா வஸ்திரங்களாம் கிழித்து ரட்டுடுத்தி உட்கார்ந்துட்டார், ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்துட்டார். இதை கேள்விப்பட்ட இவர் எலிசா என்ன பண்ணுகிறார், அவரை வர சொல்லு, இஸ்ரவேலில் தேவன் உண்டு என்பது அவர் அறிந்து கொள்ளட்டும். சரி, வந்துட்டார் எலிசா. சில வெகுமதிகளை கொண்டுகிட்டு வருகிறார். அங்கே வந்த உடனே அவர் என்ன நினச்சி வர்றாருன்னா, இந்த எலிசா அவருடைய தேவனாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வணங்க சொல்லுவார், தொழுது கொள்ள சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த ஸ்டெப் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் அப்படியே தடை விடுவார், ஏதாச்சும் வச்சு மந்திரிச்சு விடுவார், தடை விடுவார், இல்லை ஜெபாயில் போட்டு விடுவார். சில பேர் அப்படியே மந்திரிச்சு விடுறாங்க பார்த்தீங்களா, ஏதாவது ஒன்று தடை விடுவாங்க, ஒரு திடீரை தடை விடுவார், என்ன மாதிரி தடை விடுவார்னு அவர் நினச்சிக்கிடுவார். அப்படி தான் அவர் பைபிள் எழுதப்பட்டிருக்கு, தடவி விடுவார்னு. ஆனால் அவர் தடவியே விடலை. அவர் சொன்னார், நீ போய் யோர்தான் நதியில் 7 முறை என்ன செய்ய, போய் யோர்தானில் 7 தடவை ஸ்நானம் பண்ணுங்கிறாரு. சமரியாவில் உள்ள இந்த யோர்தான் நதியில் 7 தடவை ஸ்நானம் பண்ணு. உடனே இவருக்கு கோவம் வந்துருச்சு. என்ன இவர் தடவி கொடுப்பார்னு பார்த்தா, அவருடைய இயேசு கிறிஸ்துவ நாமத்தை தொழுது கொள்ளுங்க, இஸ்ரவேல் தேவனை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லுவார்னு பார்த்தா, ரெண்டையுமே இவர் சொல்லலை. இவர் என்ன சொல்கிறாரு, நீ போய் 7 முறை நீயே மூழ்குன்னு சொல்கிறாரே அப்படின்னு கோவம் வருது. உடனே திரும்பி என்ன செய்கிறாரு, வந்த வழியே போகிறதுக்கு திரும்புகிறாரு. அப்பொழுது தான் அவருடைய வேலைக்காரர், நாகமாவுடைய வேலைக்காரர் சொல்கிறாங்க, ஐயா என் எஜமானே நீங்கள் கோவப்படாதீங்க, அவர் ஒன்று வேறு ஏதாவது பெருசாக சொல்லியிருந்தா எலிசா கேட்டிருப்பீங்கல்ல, இப்போ என்ன சொல்கிறாரு, யோர்தானில் 7 முறை மூழ்க சொல்கிறாரு, இது ஈஸியானது தானே, நீங்கள் செய்யலாமே, வேறு காடாக ஏதாவது பெருசாக சொன்னால் செஞ்சுருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்டோன்னே உடனே புத்தி அடைஞ்சு, நல்ல வேலைக்காரன், நல்லா ஞானமுள்ள வேலைக்காரன். ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரன் எலியேசர் இருந்தார். பொண்ணு பார்க்க போன ஒரே பொண்ணை தான் பார்த்தாரு, முடிச்சு வச்சுட்டாரு. இன்றைக்கி புரோக்கர்கள் எத்தனை அலைன்ஸை கொண்டு வராங்க, எத்தனை மேட்டமணியில் நம்ம அலைன்ஸை பார்க்குற முடியுதா? ஐயோ, ஒரு சகோதரி சொன்னாங்க, 1000கணக்காக பார்த்துட்டு என்ன என் மகனுக்கு முடியல, என் மகளுக்கு முடியல, வயசு ஏறிக்கிட்டே போதுன்னு அழுதாங்க. எல்லா மேட்டமணியில் நான் போட்டுட்டேன், எல்லா புரோக்கர்ட்டையும் சொல்லிட்டேம்பாங்க. ஆனால் இந்த வேலைக்காரன் அந்த எலியேசரை போல ஒரு புத்திமான், அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ போய் 7 முறை மூழ்கு, அதை செய்யலை, ஈஸி தானே, அதை செய்யலாமே அப்படின்னு ஆலோசனை கொடுத்தோன்னே அவர் அந்த ஆலோசனைக்கு அடிபணிந்தார், வேலைக்காரனுக்கு அடிபணிந்தார். நீ என்னடா சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு அவர் சொல்லலை. இந்த பெருமைலாம் இல்லை, எப்படியும் நாகமான் சுகமாகணும், ஏன்னா மனைவிக்கு வீட்டில் பதில் சொல்லணும். அவள் நம்பிக்கையை அனுப்பி இருக்கிறா இல்லையா? அப்போ அங்கே நம்ம பார்க்குறோம், சொன்ன மாதிரியே 7 முறை மூழ்கின உடனே அவருடைய சரீரம் பிறந்த குழந்தை போல் மாறிடுச்சான். பிறந்த குழந்தை எப்படி இருக்கும், பிறந்த குழந்தை எல்லோரும் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் மாசு மடிவு இருக்காது, எல்லா குழந்தையும் ஒன்று போல தெரியும் இல்லையா, எந்த குறையும் இருக்காது, அது வளரத்தான் அதனுடைய குறைகள் காணப்படுதுன்னு நமக்கு தெரியும். பிறந்த குழந்தை மாம்சத்தோலை போல் மாறிடுச்சான், பூர்ண சுகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலில் இருக்கிற தேவன் தான் தேவன், பூமியில் வேற ஒரு தேவன் அவரை போல இல்லை என்று சவால் விடுகிறார். அதுக்கப்புறம் அவர் எந்த தேவனையும் வணங்கலை இல்லையா, கர்த்தரையே தெய்வமாக கொள்ளுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியை, நம்ம தேவன் உலகத்தில் இருப்பனை பார்க்க நம்மள இருக்கிற பெரியவர். இன்றைக்கி எங்கெங்கே ஒரு சபையை விட்டு இன்னொரு சபைக்கு ஓடுறது. இந்த ஊழிகாட்ட எனக்கு தெரிய ஒரு சகோதரி இன்றைக்கி 8 லட்சம் கடன் ஆகிட்டாங்க, வட்டியை வாங்கி வாங்கி வாங்கி. நான் சொல்லுவேன், நீங்கள் போகிற சபைக்கு ஒழுங்காக போங்க, அங்கே தசமாத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னால் காதில் வாங்கலை. ஆனால் அவங்க வீட்டுக்கு நிறைய தீர்க்கதரிசியில் வர வைப்பாங்கன்னு அப்புறம் கேள்விப்பட்டேன். திருநெல்வேலியிலேருந்து அங்கே இருந்து இங்கே இருந்துன்னு சொல்லி அவங்களுக்கு காணிக்க கொடுத்துட்றாங்கல்ல, அப்புறம் எப்படி சபைக்கு தசமாக கொடுக்க முடியலை போல். அதனால் பாருங்கள் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, வேறு மற்றவங்களையும் அவங்க அப்படியே வாங்க, எங்கள் வீட்டுக்கு அந்த தீர்க்கதரிசி வராரு, இந்த ஊர்லேருந்து அந்த ஊர்லேருந்து வராரு, மற்றவங்களையும் குழப்பி விட்டுருக்காங்க. இது தேவையில்லை. இயேசு ஒருவர் தான் தேவன், இஸ்ரவேல் தேவன் தான் தேவன், வேறொரு தேவன் இல்லவே இல்லை. இன்றைக்கி மனுஷரை அநேகர் கடவுள் ஆக்காதீங்க. இயேசு ஒருவர் தான் தேவன், பூமியில் வேறொரு தேவன் இல்லை என்பதை இந்த சீரியா நாட்டு படைத்தலைவனாகிய நாகமான் நிரூபித்து விட்டான். நீங்களும் நானும் நிரூபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருக்காக ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எலிசா சொல்றாரு, இஸ்ரவேலில் தேவன் உண்டு என்பதை அவர் அறிந்து கொள்ளட்டுங்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லைங்க, அது செயலில் இருக்குது. அல்லேலூயா. நாகமானை சொல்ல வச்சார் ஆண்டவர். அடுத்து ஒருத்தனை சொல்ல வைக்கிறாரு, தாவீதை.
இங்கே நம்ம பார்க்குற தாவீது 1 சாமுவேல் 17:45 முதல் 49. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்துல வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன். பார்த்தீங்களா, இங்கே ஒருத்தர் சொல்கிறார் இஸ்ரவேல தேவன் தான் தேவன் அப்படிங்கிறாரு. அப்போ பாருங்களே, இவர் தாவீது எல்லாத்தையும் விட குட்டையத்தான் இருப்பார். ஆனால் சிவந்த மேனி உள்ளவர், யுத்தத்தில் வல்லவர், நம்பர் 1 பாடகர். எப்போ பார்த்தாலும் கர்த்தரை பாடிக்கொண்டு துதித்து கொண்டு செபித்து கொண்டு தான் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அங்கே சவுல் அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக இருக்கிறார். அங்கே நம்ம பார்க்குறோம் கோலியாத் பெலிஸ்தனாய் கோலியாத்து விரோதமாக எழும்புறான். இஸ்ரவேல் ஜனங்களை 40 நாள் பயமுறுத்தி கொண்டு இருக்கிறான். இந்த தாவீது தன் சகோதரரை பார்க்க வந்தவர் தான். இது என்ன எல்லாரும் இப்படி பயந்துட்டு ஓடுறாங்களேன்னு பார்க்குறாரு. என்ன மேட்ருன்னு கேட்டால் சொல்கிறாங்க, சவுல் பரிசு தருவதை சொல்லுகிறான். இவனை கொன்று போட்டால் தன் மகளை தம்முடைய மகள் திருமணம் முடித்து தருவதாகலாம் வாக்கு பண்ணுறாரு. உடனே அதை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அப்போ தான் சொல்கிறாரு, அவருக்கு வெங்கல அணிகள்லாம் அணிஞ்சாங்க, வெங்கலத்தினாலே செய்யப்பட்ட இரும்பு கவசம் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. அவர் எதுவும் வேண்டாட்டார். 5 ஆடு மேய்க்கிறதுக்கு கூழாங்கல் வச்சுருப்பாங்க, அதை தன்னுடைய அடப்பையில் இருந்து 5 கல்லுன்னு எழுதப்பட்டிருக்குது. 5 எதை குறிக்கக்கூடாது, கிருபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் வாழ்ந்ததே தேவ கிருபைதான். நீங்களானு இருப்பது தேவ கிருபைதான். அதில் ஒரு கல்லை எடுத்து என்ன செஞ்சார், பொட்டுன்னு என்ன செஞ்சார், நெற்றியில் அடிச்சிட்டாரு. கோலியாத்தை விழுந்தான். அந்த கோலியாத்து என்ன கேட்டான், உன் தேவன்லாம் தேவன் இல்லை, எங்கள் தேவன் தான் தேவன். சவால் விட்டான். உன்னை இன்றைக்கு காகத்துக்கு பறவைகளுக்கு உன்னை இறையாக்குவேன், உன் பிரேதத்தை பறவைகள்லாம் திங்கும், மிருகங்கள் திங்குன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் விட்டாரா? ஏன்னா உலகத்து விற்பனை பார்க்க நம்மள இருக்கிற பெரியவர் தாவீதோடு இருந்தவர் கர்த்தர். அங்கே நம்ம பார்த்தோம், எலிசாவோடு கர்த்தர் இருந்து நாகமானுக்கு பரிபூர்ண சுகத்தை விடுதலை கொடுத்து இஸ்ரவேலிலே தேவன் மட்டும்தான் தேவன் என்பதை நிரூபித்தது போல இங்கே தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் அந்த பெலிஸ்தர்களுக்கு முன்பாக சவால் விடுகிறார். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன். சரிங்களா, நம்ம தேவனுக்கு ஒப்பான தேவன் இல்லை. ஒரு கூழாங்கல்ல போட்டார், ஒரு கூழாங்கல்ல அவன் செத்து போயிட்டான், கீழே விழுந்துட்டான். உடனே அவன் பட்டயத்தை எடுத்து அவன் மேலே ஏறி கொண்டுட்டார் தாவீது. அப்போ நீங்களும் நானும் பிசாசுக்கு பயப்படக்கூடாது. எப்படிப்பட்ட பிராபலங்கள் வந்தாலும் இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு. பிராபலங்கள் நிறைந்த அநீதி நிறைந்த உலகம்தான். திடீர்னு பலவீனம் தாக்கும், திடீர்னு வியாதி வரும், திடீர்னு அந்த சௌரி சொன்னாங்க, அந்த 8 லட்சம் கடன் சொன்னேன்ல, அவங்க எப்படி தான் நான் கடன் பட்டேன்னு தெரியல, மைமேஷன் பண்ணிட்டாங்க வட்டிக்கு. இவங்ககிட்ட 2 வட்டின்னு எழுதி வாங்கிட்டு 7 வட்டிக்கு 2 வட்டின்னு சொல்லிட்டு பத்திரத்தில் எழுதும்போது 7 வட்டின்னு எழுதி சைன் வாங்கியிருக்காங்க. இன்னும் ஒரு 5 வட்டி, இன்னும் ஒரு 10 வட்டி. இப்போ பாருங்கள், தலைமுறை ஆகுறாங்க. பிள்ளைங்க 3 வரையும் காணோம். நல்லா வாலிய பிள்ளைய கல்யாணம் ஆகலை, எல்லா வேலையை விட்டுட்டு எங்கே தான் இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா கடன்காரங்க வந்து வீட்டில் கதை உடைக்கிறாங்க, அசிங்கசியமாக வந்து பேசுகிறாங்க. இது தேவையா? ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசிட்டு போய் கடன் வாங்கலாமா? அன்பு கடனை தவிர நீங்களானும் மற்ற விதத்திலும் கடன் படக்கூடாதுங்க. இந்த தாவீதின் தேவன் இஸ்ரவேலின் தேவனாக இருந்தார், வேறொரு தேவன் இல்லை என்று இவர் நிரூபித்தார். அதேபோல நாகமான், சீரியா தேசத்தனாகிய நாகமான் நிரூபித்தான். அதேபோல யோசபாத்து நிரூபித்தான். யோசபாத் 2 அதிகாரத்தில் 22வது வசனம் நீங்கள் வாசிக்க முடியும். அப்போ இங்கே இந்த யோசபாத் வந்து யூதாவின் ராஜா. இவர் காலத்தில் இஸ்ரவேலுக்கு யூதாவுக்கும் நல்ல ஒரு சமாதானம் இருந்தது. இவர் வந்து சிவந்த சமுத்திரத்தில் ஒரு துறைமுகம் இருந்தது. அந்த துறைமுகத்தில் பெரிய பிஸ்னஸ் தளம் வச்சுருந்தார், தொழிற்பேட்டை. மறு தேசங்களிலும் இருந்து இவர் நல்ல பொருளாதாரத்தை வர வைக்க, நல்ல விளைச்சல், இதெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி சூப்பராக செஞ்சார். இவர் ஞானமாக இருந்தார், கர்த்தருக்கு பயப்படுவராக இருந்தார், கர்த்தரையே தேடுகிறவராக இருந்தார். 2 நாளாமை 20-22 பாருங்கள், 3 நாட்டவர் எதிர்த்து வாராங்க. அமெரிக்கையர், சீரிய மலை தேசத்தார், அம்மோனியர் எதிர்த்து வாராங்க. ஆனால் பாருங்கள், இவர் இஸ்ரவேலில் தேவன் உண்டு என்பதை இவர் நிரூபித்தார். பாடி துதித்து ஜெபிக்க எல்லாரையும் அழைத்தார்.
எல்லாரும் தேவாலயத்தில் கூடி ஒருமுகப்பட்டு ஜெபிக்கும் போது ஒரு லேவியின் மேலே ஆவியானவர் இறங்கினார். இஸ்ரவேலில் தேவன் உண்டு என்பதை அறிந்து கொள்ளும்படி இறங்கினார். எல்லாரும் சிறடிக்கப்பட்டார்கள். மோவாபியர், அம்மோனியர், சேயர், மலை தேசத்தார் 3 பேர் அழிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலின் தேவன் அவங்க ஆஸ்தியை, அந்தஸ்து, அவங்களுடைய உடைமை எல்லாம் இவர்களுக்கு தந்துவிட்டார். கொள்ளை அடித்தார்கள் 3 நாள். நீ இஸ்ரவேலில் தேவன் உண்டு என்பது கர்த்தர் உங்களுடைய பொருளாதாரத்திலே நிரூபிக்க போகிறாரு, சரீர பிரகாரமும் நிரூபிக்க போகிறாரு, அதே போல் யுத்தத்திலே நிரூபிக்க போகிறார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. தேவ மகிமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். யார் யாருக்கு ஆண்டவரே தகப்பனே அப்பா என்னென்ன தேவையோ இப்போ சந்திப்பீராக ஆண்டவரே. ரிகாதாவை உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் மூடட்டும், கர்த்தருடைய கர்ரை அமரட்டும். அதில் தலைவலி, இது யாருக்கோ தலைவலி இருக்குது பார்த்துக்கிட்டீங்க, தலைவலி இப்போதே நசரா இயேசு நாமத்தில் நீங்குவதாக. கர்த்தருடைய கரம் தொட்டு இப்போ சுகமாக்குறது. ஓ ரீகா தகலவர வச்சே ஒரு பிஸ்னஸ் சரியில்லை, ஒரே போட்ட முதல்ல கூட எடுக்க முடியல பார்த்துக்கிட்டீங்க. இயேசுவின் கரத்தில் அந்த பிஸ்னஸை நாங்கள் கொடுக்குறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அற்புதம் செய்வீராக. ராகா தீகா பாபா லீபாரபா ஷே, ஓ ராகா தீகா பாபா லீபாரபா சக்கதி. குழந்தை இல்லை பார்த்துக்கிட்டீங்க, இப்போதே கற்பப்பையில் ஒரு குழந்தை உருவாவதாக, இயேசுவின் நாமத்தில் உருவாவதாக. கற்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்கிற பலன், பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக. சாட்சியா நிறுத்துங்க இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9443030850. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765, 9095328172 மற்றும் 9443930850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.